ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் இருக்கு. அதே ராசி கட்டத்துல அந்த ஆணோட ஜாதகத்துல ராகு இருக்குன்னா, தயவுசெய்து இந்த 2 ஜாதகத்தையும் சேர்த்துறாதீங்க. ஏன்னா இது என்ன செய்யும் அப்புட்ன்னா, எலியும் பூனையுமா இருக்கிற மாரியே இருக்கும். ஏதாவது ஒண்ணு அதாவது ஒரு நபர் வந்து இன்னொரு நபர ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாப்புல. இல்லன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிற மாரி அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அந்த வாழ்க்கை அவ்ளோ ஸ்வீட்டா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த மாரி பகை கிரகங்களா இருக்கக்கூடிய கிரகங்கள எந்த லெவல்லயும் இணைச்சிடாதீங்க. ஒரு இடத்துல ராகு இருக்கு அப்டின்னா, இன்னொரு இடத்துல சனி இருக்கு அப்டின்னா, அது ரொம்ப பெரிய ஏதாவது தொந்தரவுகள குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப எதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார்? எந்த மாரி காம்பினேஷன்லாம் அப்டின்னா, இத எப்படி பார்க்கலாம் அப்டின்னா, இது இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம். ஒரு 2 பேரோட ஜாதகத்த நம்ம ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அப்ளை பண்ணி பார்க்கும்போது, யாரோட கிரகம் இன்னொரு கிரகத்த போய் டச் பண்ணுது. அத பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்மூத்தா போப்போதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்க கிரகம், அதுக்கு நேரா அகைன்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தோட இணைக்கும்போது என்ன பண்ணும்? 2 இடத்துலயும் கிரகத்துக்கு சண்டை நடக்கும். அந்த சண்டை தான் நீங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டை. அதாவது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சண்டை.